மாஸ்னா என்ன? சரி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அஞ்சான்னு ஒரு படம் நானு லிங்குசாமி சார் சேர்ந்து எடுக்கிறோம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 10,000 பேர் போத் அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் சேர்ந்து அடிச்சாங்க அந்த படத்தை. ஓகே, நான் அப்ப வந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, ஏன் இவ்வளவு தூரம் இந்த படத்தை தாக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தது என்னன்னா ஜெனியூன் ரசிகர்கள் தாக்கல, மூணாவதா இன்னொரு ஆள் உருவாகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதை நீங்க பதிவு பண்ணி. சூப்பர். சூர்யா சார் தான் ஜாஸ்தி வந்து எப்படின்னா போத் ஃபேன்ஸ்க்கு என்னன்னா, நீங்க மூணாவதா இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, எப்படி கீழே இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, எனக்கு ஈக்குவலா நீ வந்துட்டீங்கன்னா நான் ஒதுக்க மாட்டேன், உன்னை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழிச்சிருவோம் அப்படின்றது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அந்த படம் வரும்போது இது அஜித் சார் விஜய் சார் சேர்ந்து பண்ணல, அவரோட பேர் சேர்ந்து இல்ல ஃபேன்ஸ் எல்லாம் சரி சரி எப்படியாவது அவர் ஒழிச்சிருக்க அப்படிலாம் சொல்ல, இவங்களுக்குள்ளே ஒரு டைப் வந்துருச்சு. அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது சூர்யா சார் படம் ரிலீஸ் போது. ஆமா, சூர்யா சார் படம் வருதுன்னா இப்ப சிங்கம் வருது வச்சுக்க, ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, எப்படியாவது வந்து அதை போடணும், நம்ம வந்து சொல்லணும். ஓகே, அந்த காலத்திலேயே அப்படிதான் எம்ஜிஆர் ஐயாவுக்கு சிவாஜி நடுவுல ஜெமினின்றவர் வந்து மூணாவது இருந்த வரையும் பிரச்சனை கிடையாது. ஜெமினி கணேசன் சார் திடீர்னு அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் நிற்கும் போது ஒழியாது. இது வந்து அப்போ அப்படிதான். எம்கே தியாகராஜ் பேர் பியூ சின்னப்பா இருக்கும்போது டிஆர் மகாலிங்கம் வந்தாருன்னா அவர் ஒழிக்கணும். அப்படிதான் வந்து ஒரு மூணாவது ஒருத்தர் வந்து மூணாவது